1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 35 வசனம் வரை. 1. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலாகிய தம்முடைய ஜனங்களின் மேலே உம்முடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை சத்தத்தை கேளும். Samuel also said unto the Saul, The Lord hath sent me to the again anointed thee to the be king over this people, over Israel now, and therefore and hearken thou unto the voice of the word of the Lord. வசனம் 2. ஜனங்களின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கியருக்கு அவர்களுக்கு வழிமாறித செய்கைகள் மனதிலே வைத்திருக்கிறேன். Thou said the Lord, and I have asked of the remember that which Amalek did to the Israel now, how he laid wait for him in that way when he come up from Egypt. வசனம் 3. அப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கி அடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேலே இரக்கம் வையாமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போடக்கடவாய் என்கிறார் என்று சொன்னான். Now go and meet Amalek and utterly destroy all that they have, and supper them not but surely, but man and woman and infant, the sickling, ox and sheep, camel and ass. வசனமால் அப்பொழுது சவுல் அதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தொலைவிலே அவர்களை தொகையை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூத ஜனங்கள் 16,000 பேருமாய் இருந்தார்கள். And Saul and gathered the people together and numbered them in the Talam 200,000 footmen and the 1,000 men and Judah. வசனம் 5. சவுல் அமலேக்கருடைய மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். And Saul and come to the city of the Amalek and lay with in the valley. வசனம் 6. சவுல் கோனேயரை நோக்கி, நான் அமலேக்கியரை கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்களை எல்லோருக்கும் தயை செய்தீர்கள் என்று. அப்படியே கோனேயர்கள் அமலேக்கியர் நடுவில் இருந்து விலகி போனார்கள். And Saul said unto the Canaanites, Go, depart, get you down from among the Amalekites, lest they destroy you with them, for he showed kindness to all the children of the Israel when they come up out of the Egypt. So the kindness departed from among the Amalekians. வசனம் 7. அப்பொழுது சவுல் ஆவில் துவங்கி எகிப்தில் எத்திரோவில் இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் அந்த அமலேக்கியரையும் மடங்கடித்து, and Saul smote the Amalekians from the Havilah until the Camas, the sea that is over against the Egypt. வசனம் 8. அமலேக்கியன ராஜாவாகிய ஆகாய் உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலேயே சங்காரம் பண்ணினார்கள். And he took Agag, the king of the Amalekians, alive a tree
destroyed all the people with the edge of the sword. வசனம் 9. சவுல் ஜனங்களுக்கு ஆளுகையும் ஆடு மாடுகளின் முதலா தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட்ட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். இதெல்லாம் மாட்டுவார் சவுல். கடவுள்லாம் சொன்னார், அதை செய்யாமல் இவர் ஒரு திட்டம் போடுவார். But Saul and the people suffer again, and the best of the sheep and the ox and the fieldlings and the lambs and all that is was good, and will not utterly destroy them, but everything that was unworthy and refuse that they destroyed utterly. வசனம் 10. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, Then come the word of the Lord unto the Samuel saying. வசனம் 11. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என் சொல்லை என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளையே நிறைவேற்றாமற்று போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டான். And repentant me that have the set up Saul to be king, for he is turned back from following me, and hate not and performed me commandments. And it's growed Samuel, and he cried unto the Lord all the night. 12. மறுநாளிலே அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான் சவுலும். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெய ஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சொன்ன கீழ்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. When and Samuel rise early to the meet Saul, and the morning it was untold and Samuel saying, and Saul come to the Carmel, and behold, he sent him up a place, and the Goni about and paused, and Goni down to the Gilgal. வசனம் 13. சாமுவேல் சவுலினிடத்திலே போனான். சவுல் அவனை நோக்கி, நீரே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற போனீரேன என்றார். And Samuel come to the Saul, and Saul said unto him, and blessed be to thou of the Lord, I have the performed the commandments of the Lord. வசனம் 14. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகள் சத்தம் எனக்கு கேட்கிற மாடுகள் சத்தம் என்ன என்றான். And Saul said, What may man hate the hating of the sheep in many years, and this lowing of the ox with his ear. வசனம் 15. அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து இவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளை நலமானவைகளை நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி இடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டார்கள் என்றான். And Saul said, And they have forgot them from the Amalekians, and for the people suffered the best of the sheep and of the ox, the sacrifice unto the Lord and God, and is the rest we have the utterly destroyed. வசனம் 16. அப்பொழுது சாமுவேல், இந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலேயே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலுடனே சொன்னான். அது அவன் சொல்லும் என்றான். இந்த 16ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இப்படி சொல்ற 16ஆம் வசனத்தில், இந்த சவுல் said unto then Samuel said unto Saul, Stay, and I will tell thee that
the Lord and he had said unto me this night. And he said unto him, say and வசனம் 17. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போதும் அல்லவே இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவனாய் நீரே. கர்த்தர் உம்முடைய இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரே. And Saul said, when thou wast little in thine own sugar, hast thou not made the hands of the tribe of the Israel, and the Lord anointed thee king over Israel. அப்பொழுது கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர்ந்து மட்டும் அவர்களுடன் யுத்தம் பண்ணணும் என்று சொல்லி உம்முடைய அந்த வழிகளை அனுப்பினாரே. And the Lord and sent thee and journey and said and go and utterly destroyed the sinner the Amalekians and forget against them until they be consumed. வசனம் 19. அப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பரிந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். இப்படி கேட்குறாங்க பாருங்க. Wherefore then didst thou not and obey the voice of the Lord, but didst fully upon the spoil and didst evil in the service of the Lord. வசனம் 20. சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியை போய் அமலேக்கியன் ராஜாவாகிய ஆகாய் கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். And Saul and said unto the Samuel, here have thou obeyed and the voice of the Lord, and I have the go me the way which the Lord and sent me, and I have the forgot Hogah the kings have the Amalek, and I have the utterly destroyed the Amalekians. 21. ஜனங்களே, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலிலே வழி விடுகிறதுக்காக கொள்ளையிலே சாபத்திடகும் ஆடு மாடுகளின் பிரதானமாயினவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். But the people took up the supple, sheep and ox, and the sheep of the things which is sold, and have the burn and utterly destroyed to the sacrifice unto the Lord their God in the Gilgal. வசனம் 22. அதற்கு சாமுவேலே கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படி அடிகிறபடி ஆகிலும் சர்வாங்க தகன பலிகளாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆடுகளை பார்க்கிலும் நாணயத்தை பார்க்கிலும் செவி கொடுக்கிறதிலும் உத்தமம். இங்கே தான் வருது பாருங்க. நீ பலி கொடுத்துட்டா எல்லாமே சரியாக நினைக்கிறியா? அதுவும் கர்த்தருக்கு உகந்தது இல்லாமல் ஒரு பலி, அதை எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ண சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் சர்வாங்க எல்லாத்தையும் சாவடிக்க சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ண சொல்லிட்டாரு. ஆனால் இவங்க அதில் பொறிக்கிறதுலேருந்து கடவுள் கொடுக்கலான்னு அப்படின்னு இது பண்ணுறாங்க. நீ கொடுக்கணுன்னா கடவுளுக்கு அவருக்கு ஒரு பலி கொடுக்கணுன்னா அது நீயே வளர்த்து நீயே அதை பழுது இல்லாமல் எடுத்து வந்து கொடுக்கறது தான் முதல் பலன்னு சொல்லுவாங்க. அதை ஓகேங்களா? இது வேற ஒருத்தங்கிட்ட திருடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடாதுன்றார். And Saul said, and hate and the Lord and great delight in burnt offering and sacrifice as the obeying and voice of the Lord, and behold, and obey is better than sacrifice, and to the hearken than the fat of the rams. வசனம் 23. இரண்டகம் பண்ணுதல் பில்லிசோனியம் பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். சொல்லிட்டார். 23 கரெக்டாக சொல்லிட்டார். முடிஞ்சிச்சு, ராஜா கிடையாது.
for rebellions in as the sin of the witchcraft and stubbornness in the iniquity and the adultery, because thou hast rejected the word of the Lord, and he hate and also rejected thee for the being king. வசனம் 24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். And Saul said unto the Samuel, I have sinned, and for I have transgressed and the commandments of the Lord and their word, because I feared the people and obeyed their voice. வசனம் 25. அப்பொழுது நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னுடன் கூட திரும்பி வரும் என்றான். Now therefore I pardon my sin and turn again with me, that I may worship the Lord. வசனம் 26. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவது இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேலே ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்தார், தள்ளினார் என்றான். And Samuel said unto the Saul, I will not return with thee, for thou hast rejected the word of the Lord, and the Lord hate and reject thee from being king over Israel. வசனம் 27. போகும்படிக்கு சாமுவேல் திரும்பி போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலையை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. And said Samuel turned about to go away, he laid hold upon the skip of this mantle and it returned. வசனம் 28. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமமாய் இருக்கிற உம்முடைய தோழமனுக்கு அதை கொடுத்தார். And Samuel said unto this, the Lord and hate and தோழமன்னா யாரு? அவன் அண்ணனா இருப்பாரோ? என்ன போட்டு தோழனுக்கு அதை கொடுத்தார். And Samuel said unto the Lord and hate and return the kingdom of the Israel from thee this day, and yet give it to the neighbor of thee that is brother better than thou. வசனம் 29. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபம் படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல என்றான். And also the strength of the Israel I will not lay nor repent, for he is not a man that he should repent. வசனம் 30. அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்பொழுது என் ஜனத்தின் முப்பர்களுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னுடன் கூட திரும்பி வாரும் என்றான். And then he said, I have sinned and hate and honor me. Now I pray thee before the elders of my peoples and before Israel, and turn again with me, that may worship the Lord thy God. வசனம் 31. அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். So Samuel turned against after Saul, and Saul worshipped the Lord. வசனம் 32. பின்பு சாமுவேல் அமலேக்கியன் ராஜாவாகிய ஆகாயை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகா
சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயமாய் என்றான். Then said Samuel, bring here to me Hagan, the king of the Amalekians. And Hagan come unto the lake, and Hagan said, surely the bitterness of death is spots. வசனம் 33. சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளையே பிள்ளைகள் அற்றவர்களானது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவளானாள் என்று சொல்லி சாமுவேல் கீழ்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகனை துண்டித்து போட்டான். And Samuel answered and asked, the sword hate and made an woman children, so shall and the mothers be childrenless among men. And Samuel he word and Agag in peace before the Lord in the Gilgal. வசனம் 34. பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராகிய கீழ்காலு இருக்கிற தன் வீட்டிற்கு போய்விட்டான். And Samuel went to the Ramah, and Saul went to his house to the Gibeah after Saul. வசனம் 35. சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேலே சவுல் ராஜாவாகினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டே இருந்தான். And Samuel come hand the more to the seashore until the day of his death, and nevertheless son Samuel mourned for the Saul and the Lord, and repented that he hadn't made Saul king over Israel. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எனக்கு ஒரு டியூட்டி வந்தது. அந்த டியூட்டியில் 685 ரூபா பாரிச்சேன். அங்கங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 ரூபா செலவு இன்னைக்கு. இன்னும் நான் எவ்வளோ சேர்க்கணுன்னா 3000 ரூபா சேர்க்கணும். சேர்த்தா தான் கார் டிவி கட்ட முடியும். இன்றைக்கி வந்துட்டு போயிட்டாங்க கார் டிவிக்காரங்க. எங்கள் அப்பா சொல்லி அனுப்பிச்சிட்டார், இன்னும் 3 நாளுக்குள்ளே கட்டிடுவான் பையன் அப்படின்னு. கடவுள் கொடுப்பார், கட்டுவேன். நெட்டு வரல வீட்டில், இதனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நாளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வர வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.